சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராகிட்டு வரும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் தான் தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருது. இதற்கு முன்னாடி இந்தியன் 2 சொன்னாங்க, கோட் படத்தை சொன்னாங்க, ஏன் சமீபத்தில் வந்த கங்குவா படம் கூட சொன்னாங்க. ஆனால் எந்த படமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி கலெக்ஷனை கொடுக்கல. சமீபத்தில் ரிலீஸ் ஆன நம்ம அல்லு அர்ஜுனோடைய நடிப்பில் வெளியான புஷ்பா 2 படம் கிட்டத்தட்ட 6 நாட்களில் 1006 கோடியை வசூல் செஞ்சிருக்கு. இது மிக பெரும் சாதனையாக பார்க்கப்படுது. ஆனால் தமிழ் சினிமாவில் இன்னுமே ஒரு படம் கூட 1000 கோடி கலெக்ஷனை தொடலை. அந்த கலெக்ஷனை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படம் தொடும் என்று சொல்லப்படுது. மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி திரைப்படத்தில் சாய் அபயங்கரும் இணைந்திருக்காராம். அதாவது தமிழ் சினிமாவில் பிஸியான இசையமைப்பாளராக வலம் வருபவர் அனிருத். தற்போது முன்னணி நடிகர்களாக இருக்கும் விஜய், அஜித், கமல், ரஜினி போன்ற டாப் நடிகர்களின் படங்கள் அனைத்திற்கும் அனிருத் கைவசம் இருக்கு. விஜயின் தளபதி 69, அஜித்தோட விடாமுயற்சி, கமல்ஹாசனோட இந்தியன் 3, ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய படங்களுக்கு அனிருத் தான் இசையமைச்சிட்டு வராரு. இது தவிர தெலுங்கு, இந்தி படங்களையும் கைவசம் வச்சிருக்காரு. அனிருத்தை போல் தமிழ் சினிமாவில் அடுத்து சென்சேஷனலாக உருவெடுத்து வருபவர் சாய் அபயங்கர். இவரை குட்டி அனிருத் என்று அழைக்க தொடங்கிட்டாங்க. அனிருத்தை கொலவெறி பாடல் பிரபலமாக்கியது போல சாய் அபயங்கர ஆசை கூட மற்றும் கட்சி சேர ஆகிய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகியிருக்கு. இதனால் தமிழ் சினிமாவில் சாய் அபயங்கருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் தான் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் உருவாகி வரும் பென்ஸ் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக காலடி எடுத்து வைக்க இருக்கிறாரு சாய் அபயங்கர். அவர் அடுத்தடுத்து ஆர்ஜே பாலாஜி இயக்கும் சூர்யா 45 திரைப்படம், பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிக்கும் படம் ஆகியவை குவிஞ்சிருக்கு. ஒரே நேரத்தில் 3 படங்களுக்கு இசையமைச்சு வரும் சாய் அபயங்கர் தற்போது கூலி படத்தில் பணியாற்றி வரும் என்றும் தகவல் அனைவருக்கும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. யாருப்பா இவர் எப்படி கூலி படத்தில் வந்தார்? இதுதான் மிக பெரும் கோலிவுட்டோட ஹாட் டாக்காக இருக்குது. கூலி படத்துக்கு அனிருத் இசையமைக்கும் நிலையில் அவருக்கு பதிலாக சாய் அபயங்கரை இசையமைப்பாளராக மாற்றிட்டாங்களா என்ற கேள்வியும் நம்மளுக்கு எழலாம். ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அனிருத்திடம் கூடுதல் புரோகிராமராக பணியாற்றிட்டு வராராம் சாய் அபயங்கர். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிருத் இசையமைச்ச தேவரா படத்திலையும் கூடுதல் புரோகிராமராக பணியாற்றிருக்காரு சாய் அபயங்கர். தற்போது கூலி படத்திலையும் பணியாற்றி வருவதை அண்மையில் விருது விழா ஒன்றில் அறிவித்தார் நம்ம சாய் அபயங்கர். மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்திலிருந்து நேற்று தான் ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. இந்த சாங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலிஷாக மட்டும் இல்லாமல் டான்ஸில் பிச்சு பேடல் எடுத்துட்டாரு. இதனால் இப்போவே உறுதி பண்ணிட்டாங்க கூலி படம் தமிழ் சினிமாவோட 1000 கோடி வசூல் பண்ணுற முதல் படமாக இருக்கும் என்று. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் 1000 கோடி வசூல் செய்யுமா செய்யாதா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.